ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மான்ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நிறைய பேரால் விரும்பி கேட்கப்பட்ட பட்டர்க்ரீம் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு பர்த்டே கேக்கு எப்படி இலகுவான முறையில் வீட்டில் நாங்கள் பட்டர்க்ரீம் ரெடி பண்ணி செய்யலாம்னு தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பட்டர்க்ரீம் செய்கிறதுக்கு நான் 500 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் தான் இந்த பட்டர்க்ரீம் நான் செய்து கொள்ள போகிறேன். ஏனென்றால் நான் கூட செய்கிறபடியாக செய்து கொள்ள போகிறேன். நீங்கள் கேன் பீட்டர் கூட இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் போடும்போது எங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும். இது எங்களுக்கு ஓரளவு அந்த வெள்ளை கலருக்கு வெறும் மட்டும் நாங்கள் இதை பீட் பண்ணி எடுக்கணும். இந்த பட்டரை நாங்கள் பீட் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஸ்பெட்டுல்லா வச்சு கரையில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நாங்கள் சென்டரில் எடுத்து விட்டுட்டு நாங்கள் இதை ஒவ்வொரு தடவையும் பீட் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு எல்லா பட்டரும் சேர்ந்து நல்ல கலருக்கு எங்களுக்கு பீட் பண்ணி வரும். இப்போ பாருங்க, இது போல் நான் பீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். குறைஞ்சது நீங்கள் ஒரு 15 to 20 நிமிடங்கள் வரை இந்த பட்டரை நீங்கள் பீட் பண்ண வேணும். ஏனென்று பார்த்தீங்களா, இந்த பட்டர் பீட் பண்ணினா தான் எங்களுக்கு அந்த வெள்ளை கலருக்கு வரும். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் பீட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து கொள்ள வேணும். ஆகலும் தண்ணி தன்மைக்கு இந்த பட்டர் எங்களுக்கு வரவும் கூடாது. சில வேளையில் பார்த்தீங்களா இந்த பட்டர் எங்களுக்கு திரையிறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹேண்ட் பீட்டரால் பீட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஆகலும் ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ண தேவையில்லை. ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சு நீங்கள் இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக எங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாயில் முறையில் நான் இந்த ஒயிட் சாக்லேட்டை நான் உருக்கி எடுத்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஐசிங் சுகரை நான் சேர்த்து கொள்ள போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகரை நாங்கள் சேர்த்து விட்டால் தான் எங்களுக்கு நல்ல திக்காக இது வரும். நான் இதுக்கு 1250 கிராம், அதாவது 1.25 கிலோ ஐசிங் சுகர் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பாலும் சேர்த்து கொள்ளலாம். பால் சேர்த்து கொள்கிறதா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் பால் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. அதிகமாக சேர்த்துட்டீங்களென்றால் இந்த பால் அந்த பட்டர்க்ரீமை தண்ணி ஆக்கிரும். இன்னும் டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவரும் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இதுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் இந்த பட்டர்க்ரீம் எங்களுக்கு நல்ல திக்காகவும் பர்ஃபெக்டாகவும் வாரத்துக்காக நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒயிட் சாக்லேட் தான் நான் இதில் மெல்ட் ஆக்கி இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்களெல்லாம் எப்படித்தான் நாங்கள் திக்காக பட்டர்க்ரீம் செய்தாலும் எங்களுக்கு அது உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதை விட நிறைய பேர் சொல்கிறீங்க பட்டர்க்ரீம் செய்யும்போது அக்கா எங்களுக்கு தண்ணி தன்மையாகத்தான் வருகுது, ஆனால் எங்களுக்கு கேக்கில் நாங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி வருகுது இல்லையென்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்கள் ஒயிட் சாக்லேட் நீங்கள் இதுக்கு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 10 to 15 நிமிடம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு திருப்பியும் நீங்கள் அதை எடுத்து பீட் பண்ணினீங்கன்னா நல்ல திக்கான பட்டர்க்ரீம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் புதுசாக கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்களென்றால் உங்களுக்கே எந்த விதமான கவலையும் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே நல்ல சக்ஸஸாக இந்த கேக்கை செய்து கொள்ளலாம். முதல்ல பார்த்தீங்களென்றால் இந்த கேக்கை நாங்கள் பேக் பண்ணி ஆறின பிறகு இதை மாதிரி பொலித்தீன் கவர் பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏனெண்டா பட்டர்க்ரீம் நாங்கள் அப்ளை பண்ணும்போது கேக் கூலாக இருந்தால் தான் அந்த பட்டர்க்ரீம் அதில் எங்களுக்கு செட் ஆகும். இன்றைக்கு நான் ஒரு பர்பிள் கலரில் பர்த்டே கேக் கொண்டு தான் செய்ய போகிறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா ஒயிட் சாக்லேட் சேர்த்து ஒயிட் பட்டர்க்ரீம் தான் நான் உள்ளுக்குள்ளே நான் பில்லிங்காக வைக்க போகிறேன். அது பில்லிங்காக மட்டும் இல்லை, அந்த கேக் எங்களுக்கு கொஞ்சம் உயரமாக வரும். அதோட அந்த கேக் ஒன்று நல்ல ஒட்டுப்பட்டு செட்டாக இருக்கிறதுக்கும் அந்த பட்டர்க்ரீம் நாங்கள் கட்டாயம் இடையிடையே அப்ளை பண்ணி விட வேணும். அந்த பர்பிள் கலர் சேர்த்து நான் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அந்த கேக் செய்யும்போது பார்ப்பீங்க. நீங்கள் புதியவர்களாக இருந்தால் இதே போல் ஒரு நூசில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பெப்பிங் பேக்கில் போட்டுட்டு நல்ல வடிவாக நீங்கள் இந்த பட்டர்க்ரீம் எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பட்டர்க்ரீமை திருப்பியும் எடுத்து ஹை ஸ்பீட்டில் நான் நல்லா பீட் பண்ணி விடுறேன்.
இப்போ வீட் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே பார்க்கும்போது அதிசயப்படுவீங்க. ஏனென்றால் அது நான் வந்து ஒயிட் சாக்லேட் சேர்த்த வடியாக தான் பாருங்கோ. செகண்ட் டைம் வந்து நான் இதை வீட் பண்ணும்போது இவ்வளவுத்துக்கு இந்த பட்டர் க்ரீம் வந்து எங்களுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கோ. இந்த பெட்டுள்ளாவை இப்படி கவிட்டு பிடிக்கும் போது அந்த பட்டர் க்ரீம் எங்களுக்கு வந்து விழாது பாருங்க. இவ்வளவுத்துக்கு அந்த பெட்டுள்ளால் பிடிச்சி கொண்டு நிற்குதுண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு ஏதாவது ஒரு சில்வரோ ஒரு கப்போ இருந்தென்றால் அதுக்குள்ளே நீங்கள் பப்பிங் பேக்கை போட்டுட்டு நொசில்ஸையும் போட்டுட்டு நீங்கள் ஒரு பெட்டுள்ளாவாலே எடுத்து இந்த பட்டர் க்ரீமை இதுக்குள்ளே போட்டுட்டீங்களென்றால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேக்கில் எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு பிறலாத, அதை விட பட்டர் க்ரீமும் வந்து வேஸ்ட் ஆகாது. நல்ல நீட்டாகவே நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் வந்து புதுசாக நீங்கள் யாராவது கேக் செய்ய பழகுறீங்களென்றால் உங்களுக்காகத்தான் இந்த மெதட்டை நான் வந்து செய்து காட்டேன். இப்போ எங்களுக்கெல்லாம் செய்து பழக்கமண்டபடியாக நாங்கள் ஸ்பட்டுல்லாவில் எடுத்து கேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே ஸ்மூத் பண்ணிடுவோம். இது வந்து புதுசாக நீங்கள் பழகுறீங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த பப்பிங் பேக் இந்த நொசில்ஸ் வந்து உண்மையில உதவியாக இருக்கும். இப்படியே நீங்கள் போட்டுட்டு இந்த கேக்கில் இப்படி எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் இந்த பட்டர் க்ரீமை வந்து இதில் இந்த நொசில்ஸால் எல்லா இடம் போட்டு விட்டுட்டீங்களென்றால் உங்களுக்கு வந்து ஸ்மூத் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஈக்குவலாகவே அந்த கேக் எல்லாத்துலேயும் இந்த பட்டர் க்ரீம் உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு மேலே மேலே கேக்கெல்லாம் அடுக்கி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இது செய்து பழக்கம் பண்ணுறதால நாங்கள் பட்டுள்ளாவால் எடுத்து கேக்குக்கு மேலெல்லாம் அப்ளை பண்ணி போட்டு நாங்கள் இன்னொரு கேக்கை அடுக்கி கொண்டு போவோம். எல்லாமே நாங்கள் இப்படி பழகித்தான் நாங்கள் பிறகு அப்படியும் பழகினது. கேக் செய்கிறது ஒன்றுமே கஷ்டமில்லை. எந்த வேலையும் பிடிப்போட செய்தோம்னா எல்லாமே சக்ஸஸாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் பட்டர் க்ரீம் தான் நான் உள்ளுக்குள்ளே பில்லிங்காக வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கேக்கை வந்து நல்ல வடிவாக எல்லாமே நீட் பண்ணி போட்டு திருப்பியும் நான் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ள போகிறேன். அப்போ தான் நாங்கள் வெளியில் வந்து ஃபினிஷிங் கட்டாயம் செய்ய வேணும். அது வந்து நீட்டாக இருக்கிறதுக்காக நாங்கள் பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிக்க இந்த கேக் கூலாக இருந்தால் மட்டும்தான் அந்த பட்டர் க்ரீம் வந்து நாங்கள் ஸ்மூத் பண்ணும்போது நல்லா நீட்டாக வரும். இப்போ அதுக்காகத்தான் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ள போகிறேன். இன்றைக்கு நான் பர்பிள் கலர் பர்த்டே கேக் கொண்டு தான் செய்ய போகிறேன். இப்போ அந்த பட்டர் க்ரீம் தான் நான் வெளியில் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். பார்த்தீங்களென்றால் இந்த நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சபடியே அந்த பூசும் போதே உங்களுக்கு தெரியுது நல்ல வடிவாக அது எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதில் பாருங்க அதோட ஃபினிஷிங் வந்து இதே மாதிரி தான் டிசைன் கொடுத்து போட்டு இந்த சின்ன சின்ன சுகர் பவுலுகள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி விடுறேன். ஒரு பர்த்டே கேக் செய்யும்போது உங்களுக்கு என்ன செய்யணுமென்று நீங்கள் விருப்பப்படுறீங்களோ செய்யும்போது அது உங்களுக்கே வரும். நீங்கள் அது போல் டெக்கரேஷன் பண்ணி இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொள்ளலாம். நான் சின்ன சின்ன பட்டர்ஃப்ளையும் வச்சுருக்கிறேன் பாருங்க. இதுதான் நான் இன்றைக்கு செய்த இந்த பர்த்டே கேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்த அந்த கொமெண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறேன். எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இது போல் என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.